ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ரோட்டு கடை சைடில் இருக்கிற அத்தோ தான் ட்ரை பண்ணியிருக்கோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நமக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் பல்லாரி போட்டுக்கலாம். பல்லாரியை நல்ல முருகலாக கொஞ்சம் பிரியாணிக்கு நம்ம வதக்கிற அளவுக்கு கொஞ்சம் ரொம்ப முருகலாக இல்லை, கொஞ்சம் அது மாதிரி வதக்கிக்கலாம். வதக்கி முடித்தோடனே கேரட்டு, கேப்சிகம், முட்டைக்கோஸ் மூணுத்தையும் நம்ம பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கிறோம். கேரட்டையும் கேப்சிகத்தையும் நீளமாக நறுக்கிக்கோங்க. நறுக்கிட்டு கொஞ்சம் தேவையான சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிடுங்க. அதுக்கு இடையில் நம்ம ஒரு சட்டியில் நூடுல்ஸை வேக வச்சுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் வடிகட்டி கொஞ்சம் எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கும், உங்களுக்கு தனித்தனியாக வராது. எண்ணெய் ஊற்றினோன்னா தனித்தனியாக இருக்கும். இது நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச நூடுல்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறம் சோயா சாஸ் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அது ஊற்றினதுக்கப்புறம் வத்தத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா பரட்டிக்கோங்க. நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு கலந்து வர்ற மாதிரி நல்லத்தையும் மிக்ஸ் பண்ணிடுங்க. டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்புறம் சிக்கன் மசாலா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிடுங்க. அப்புறம் மிளகுத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. மிளகுத்தூள் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜீரகப்பொடி கொஞ்சமாக ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் அதையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதுதான் என்னோடய ஃபைனல் ரிசல்ட்டு. ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு, நல்லா இருந்தது. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வெண்ணிலா விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.